இது நான் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. போப்போ அந்த வீடியோவில் நான் சரி பண்ணிப்பேன். கட் முடிஞ்சிருச்சு. பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட இன்ஹேலரில் நைட்ரஸ் ஆக்சைடு கலந்து விட்டுருவாங்க. உடனே அந்த வில்லனும் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஓகே, இதை பார்க்குறப்ப தான் ஒரு டவுட் வந்தது. உண்மையாலுமே நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து அடக்க முடியாத அளவு சிரிப்பு தருமா என்ன? அப்படி சிரிப்பு தந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகே, நைட்ரஸ் ஆக்சைடு இன்டர்னல் ஆர்கான்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் தரேன். அதே டைமை கீழேயும் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். கண்டென்ட்ஸ் மீன்ஸ் உடச்சி உள்ளே இருக்கோ அதை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இதுதான் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு. இது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து NO2 லாஃபிங் கேஸு, ஹாப்பி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் டென்டிஸ்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து டென்டிஸ்ட்டுக்கு போகிறப்போ ஒரு மாதிரி ஒரு விதமான பயம் வரும். ஓகேவா? அந்த பயத்தை போக்குறதுக்காக மட்டும் இல்லாமல் இது ஒரு பெயின் கில்லராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இந்த நைட்ரஸ் ஆக்சைடை ஆக்சிஜன் கூட கலந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறப்ப உங்கள் மசில்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன் அப்படின்ற டோபமைனை வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தரும். ஸோ அதே டைமில் டாக்டர் உங்கள் பல்ல பிடிங்கி தூக்கி போட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓவராகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, தூக்கமின்மை, கால்வலி அப்படின்ற போல பிரச்சனைகளும் வரும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போய் உடச்சி பார்த்து சிரிப்பு வருதா இல்லையா, கண்ட்ரோல் பண்ண முடியுதான்றதை பார்த்துருவோம். கட். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ரூபா கிட்ட வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் கூடயே சேர்த்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஓப்பனர் இருக்குது. அதோட வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 520 rupees. ஆனால் நான் வந்து வெறும் பலூன் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். One hour later. 2 hours later. ஓகே, இப்போ வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து என்ன பண்ணியாச்சு, உடச்சி உள்ளேருந்து பலூன் எடுத்தாச்சு. 3 பில்லை வந்து உடச்சி எடுத்துருக்கோம். அப்போ 3த்தையும் பார்ப்போம். காட்டுறேன். 1 2 3. இது உள்ளே வந்து லைட் ஷேடோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சிலிண்டர் அப்படியே இங்கே உள்ளே தான் இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஒன்றா வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். உண்மையாலுமே சிரிப்பு வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, ஓகே. தெரியுதுல ஒழுங்கா? சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். என் வாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லி பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஐ வரமாட்டேன் கொடுக்கடா. சீக்கிரம் கொடுங்கடா. எவன் மூச்சு போடுது? எடுத்துட்டியா? இப்போ 2வது எடுத்து பார்ப்போம். முடிஞ்சிருச்சு.
உண்மையாலுமே ஒர்க் ஆகுது. ட்ரையும் பண்ணி பார்த்தேன், கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் ஆகி அதே வந்துடுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா கூட ட்ரை பண்ணி பார்த்துங்க. உண்மையாலுமே லாஃபிங் கேஸ் ஒர்க் ஆகுதுங்க. நானே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்ப ஒர்க் ஆகாதோ அப்படின்னு தான் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு படம்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் மட்டும் எடுத்தாலே போதும் அப்படி சிரிச்சிட்டு இருப்பார். அப்படி கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கேப்சூல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சிரிப்பே நல்லா வர ஆரம்பிச்சிது. ஆனால் இதில் உண்மையாக சொல்லப்போனால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு சிரிக்கிறோன்னு நினச்சிட்டாலே போதும் உங்களுக்கு சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு ஒன்று என்னென்னா வந்து இதை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லிமிட்டாக எடுத்துக்கங்க. இந்த கேஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போய் நீங்கள் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். யூஸ் பண்ணுறப்ப க்ளவுஸ் மறக்காமல் போட்டுக்குங்க. அண்டு ஒன்று என்னன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறதுனால வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கலாம். ஆடியோ வைஸும் சரி, வந்து குவாலிட்டி வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி. அடுத்த தடவை கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் யாருக்காவது ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க.